இன்றும் துடிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் இதயம். குருக்ஷேத்திர போருக்குப் பிறகு காந்தாரியின் சாபத்தால் யாதவ குலம் அழிந்து மனமுடைந்த கிருஷ்ணர் தியானத்தில் அமர்கிறார். அப்போது ஒரு வேடன் தவறுதலாக அவரை மான் என எண்ணி அம்பு எய்கிறான். கிருஷ்ணர் பிராணம் விட்டு விடுகிறார். அவரின் உடல் எரிகிறது. ஆனால் இதயம் மட்டும் எரியாமல் துடிக்கிறது. அந்த அதிசய இதயத்தை ஒரு மரத்துண்டில் வைத்து ஆற்றில் விடுகிறார் வேடன். அது பூரிக்கரையில் ஒதுங்குகிறது. அதே இடத்தில் பூரி ஜெகநாதர் கோவில் கட்டப்படுகிறது. மரத்தால் செய்யப்பட்ட சிலையில் இந்த துடிக்கும் இதயம் நம்முடன் இருக்கிறது என்ற நம்பிக்கை பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்கிறது. ஒவ்வொரு 12 வருடத்திற்கும் ஒரு முறை இந்த இதயம் புதிய சிலைக்கு மாற்றப்படும். இந்த நபகலேபரா என்ற புனித நிகழ்வின் போது மின்சாரம் துண்டிக்கப்படும். கண்கள் மற்றும் கைகள் கட்டப்பட்ட ஒரு அனுபவமிக்க பூசாரி மட்டுமே இதயத்தை இடமாற்றம் செய்வார். 2015இல் இந்த நிகழ்வை காண 30 லட்சம் பக்தர்கள் கூடியிருந்தனர். இன்றும் துடிக்கும் கிருஷ்ணரின் இதயத்தை தரிசிக்க ஒருமுறை பூரி செல்லுங்கள்.